நடிகர் திலகம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இவங்களோட ரசிகர்கள் எப்படி இருந்தாங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக 2 பேருக்கும் கடும் போட்டிங்க. நடிகர் திலகத்தோட ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட திரைப்படங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா, கட் அவுட் பேனர்கள் பிரமாதமாக வர்ணிப்பாங்க. இதில் என்னன்னா, எங்கள் தலைவர் தான் முன்னிலை, எங்கள் தலைவர் தான் முன்னிலைன்னு சொல்லி பயங்கர ஒரு போராட்டமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, குறிப்பாக திரைப்படங்களில் ஒரு படம் வரும்போது பார்த்தீங்கன்னா பாடல் வெளியிடுவாங்க, கேசட்டு, ஆடியோ லான்ச்னு வெளியிடுவாங்க. அந்த சமயத்தில் படம் வர்றதுக்கு முன்னே பாட்டெல்லாம் வெளியே வந்து ஹிட் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நடிகர் திலகத்தோட ரசிகர்கள் எல்லாருமே கட் அவுட் பேனர்கள், திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றி படங்களை நிறைய கொண்டாடுவாங்க. 200 நாள் திரைப்படங்களே பார்த்தீங்கன்னா குறிப்பாக நிறைய திரைப்படங்களை கொடுத்தவர் நம்ம நடிகர் திலகமாக தான் இருப்பார். ஏன் சொல்கிறோம்னா, நடிகர் திலகம் தான் அதிக வெள்ளி விழா கொண்டாடிய திரைப்படங்களே பார்த்தீங்கன்னா அது அதிகமாக நம்ம நடிகர் திலகம் தான். ஆனால் இவங்களோட ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் ரசிகரோட பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு எங்கள் தலைவரோட திரைப்படம் தான் ஹிட் ஆகும், நாங்கள் தான் முதல்ல, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு, எங்கள் ஷோ தான் ஃபஸ்ட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிணைப்பாக இருப்பாங்க. ரசிகர்கள் என்ன பண்ணாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் டேய் இப்படி பண்ணாடா தம்பி, இப்படி பண்ணாடா அப்படின்னு சொல்லி ஒரு பணிவோடு பேசக்கூடியவர் தான் நம்ம நடிகர் திலகம் அவர்கள். அது மாதிரி நடிப்பின் ஒரு புகழின் உச்சத்துக்கு போனாலும் அவரோட நடிப்புக்கு திறமையாக யாரும் நடிக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லா கதாபாத்திரங்களையும் சூப்பராக சுற்றி நடிக்கக்கூடிய ஒரே ஒரு திலகம் என்றாலே அது நடிகர் திலகம் ஐயா, நம்ம சிவாஜி கணேசன் ஐயா மட்டும்தான் இருக்க முடியும். மற்ற யாரோடையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஒரு பக்கம் எம்ஜிஆரா, ஒரு பக்கம் நடிகர் திலகமா என்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நடிகர் திலகத்தோட திரைப்படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படங்கள், நிறைய பாடல்களும் முத்தான பாடல்களும் கொடுத்துரும். வெள்ளை திரைப்படங்கள்ல இருந்து கலர் திரைப்படம் வரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இவரோட பாடலும் சரி படமும் சரி சூப்பராக ஒரு ஹிட்டு கொடுத்துரும். இவர் ரசிகர்களை சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடுவார், மற்றபடி அவங்களுக்கு என்ன வேணுமோ உதவிகளை செஞ்சு கொடுப்பாரு. ஃபோட்டோ எடுக்கிறதையும் அடிச்சுக்க முடியாது, களத்தில் இறங்கி ரசிகர்களுக்கு என்ன வேணுமோ ஃபோட்டோ எடுப்பார். தன்னோட அழைப்புகள் ரசிகர் மன்றத்தில் இருந்தாலும், அந்த ரசிகர் மன்ற தலைவனாக இருந்தாலும் சரி, அவங்க இடத்துல கல்யாணமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவங்கள நேரில் சந்தித்து அவங்களுக்கு என்ன வேணுமோ சகல உதவிகளை செய்து கொடுப்பாரு. பணமோ பொருளோ இல்லைனா அந்த கல்யாணத்தை கூட நடத்தி வைப்பார். அந்த மாதிரி நடிகர் திலகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு. இவரோட கர்ணன் திரைப்படத்தை பேர்புகழும் மாற்றும் அளவுக்கு இது பண்ணியிருப்பாரு. பராசக்தியில் அந்த வசனத்தை பாருங்க, அந்த கோட் சீன் இது வரைக்கும் யாரும் முறியெடுத்தது கிடையாது. அந்த அளவுக்கு சரமரியாக கிளைமேக்ஸில் சூப்பராக பேசியிருப்பார். நடிகர் திலகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பக்தி திரைப்படங்களில் அதிகமாக நடிக்கப்பட்டவரே பார்த்தீங்கன்னா நடிகர் திலகமாக தான் இருப்பார். எல்லா தோற்றங்களுமே சிவன்லேருந்து கிருஷ்ணர்லேருந்து எல்லா தோற்றங்களும் சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரே திலகம் நமது நடிகர் திலகமாக தான் இருப்பார். இவரோட படம் வரும்போது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட திரைப்படங்கள் கட் அவுட் பேனர் வைக்கும்போதுன்னா அந்த பக்கம் எம்ஜிஆரோட போஸ்டர் தூக்கிட்டு இந்த பக்கம் இவங்களோட நடிகர் திலகத்தை வைப்பாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வைப்பார். ஆனால் நடிகர் திலகத்தை பொறுத்த வரைக்கும் இடையே அப்படிலாம் பண்ணக்கூடாது, எங்கள் அண்ணனோட படமும் ஓடட்டும் அப்படிம்பாரு. அண்ணன் தம்பி என்ற ஒரு ஒற்றுமை தான் 2 பேருக்குமே இருக்கும். குறிப்பாக பேரும் புகழும் பெற்ற நம்ம நடிகர் திலகம் ஐயாவோட படங்களை பார்த்தீங்கன்னா 100 நாள் திரைப்படங்கள் நிறைய இருக்கிறது. அதை நம்ம ஒரு அடிப்படையாக நம்ம கொடுக்கலாம். குறிப்பாக ரசிகர் மன்றத்தில் போட்டி என்று பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள தான் போட்டி இருக்கும். எம்ஜிஆரா சிவாஜியா, எம்ஜிஆரா சிவாஜியா. அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 40 80 வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 70 வரைக்கும் கடும் போட்டியாக இருந்திருந்தாலும் தன்னோட குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் இவரை பொறுத்த வரைக்கும் ஹீரோவாக நடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைடு ஆக்டர் 80 90களில் நடிக்கப்பட்ட ரஜினி, கமல், விஜயகாந்த், இந்த மாதிரி சத்யராஜ் இவங்க கூட இணைந்து நடித்து நிறைய திரைப்படங்களும் ஹிட்டு கொடுத்துரு. அந்த அளவுக்கு பேர் புற்ற நம்ம நடிகர் திலகம் ஐயாவை பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கொண்டாடுவாங்க, உச்சத்தில் வச்சு இது பண்ணுவாங்க. ஏன்னா ஏட்டிக்கு போட்டியாக தான் சில விஷயங்கள் நடைபெறும். ஏன்னா இவரோட திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் ஹிட்டு. வெள்ளி விழா அதிகம் கொடுத்த நாயகனே யார் என்று பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர்களை தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த அளவுக்கு வெள்ளி விழா திரைப்படங்கள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நடிகர் திலகத்தோட ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பராசக்தியிலிருந்து கிளைமேக்ஸில் அவர் மறைவது வரைக்கும், படையப்பால இருந்து நிறைய திரைப்படங்கள் மறைவது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல திரைப்படங்களை கொடுத்தார். 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் யார் என்று பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் திலகம் தான். அந்த சமயத்தில் கடும் போட்டி, நடிகர் திலகமா இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களா என்று போட்டி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஈக்குவலாக படங்கள் வந்திருந்தாலும் வெற்றி அடிப்படையில் அதிகமாக நடிகர் திலகம் அவரும் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு ரசிகர்கள் கொண்டாடும் அளவுக்கு போட்டிகள் அதிகமாக இருந்தது ஒரு காலகட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறு வயதிலிருந்து நாடக குழுவிலிருந்து அப்படியே வந்தவர் தான். குறிப்பாக இவரை பொறுத்த வரைக்கும் சதிலீலாவதி, அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அரசலங்குமரி, இந்த மாதிரி நிறைய திரைப்படங்களில் இளமை தோற்றங்களை நடிச்சுப்பார். இவரோட திரைப்படங்கள்லாம் ஹிட் அடிக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடோடி மன்னம்லாம் ஓடாதுன்னு நினைச்சாங்க. அந்த சமயத்தில் 200 நாள் தியேட்டரில் ஓடி அனல் பறக்க கொண்டாடுது. அந்த பக்கம் நடிகர் திலகத்தோட கட் அவுட் பேனர் வைக்கிறாங்க, இந்த பக்கம் இவரோட கட் அவுட் பேனர்லாம் வைக்கிறாங்க. புரட்சி தலைவரோட 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா போட்டி வரும். எங்கள் தலைவரோட இதுதான் இந்த பக்கம் வைக்கணும்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரோட புகைப்படம் இருக்கும். அந்த பக்கம் 2 பேர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ரசிகர் ஒரு படி உயர்த்தி வச்சிருவாங்க, இவர் ஒரு படி தாழ்த்தி இருப்பாங்க. அந்த ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பின் பண்ணி வைப்பாங்க. அப்போ என்னன்னா 2 பேருக்குமே அது பிரச்சனைகள் வந்து ரசிகர்களாக தான் வரும். ஆனால் அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை பாகுபாடு இருக்கு. என் தம்பி படம் தானே ஓடிட்டு போட்டோம், கணேஷ் படம் தானே ஓடட்டும் அப்படிம்பாரு புரட்சி தலைவர். அது மாதிரி
மாதிரி இவர் நடிகர் எங்கள் அண்ணன் படம் தானே என்னோட வெட்டுட்டும் வசூல் நல்லா வரட்டும் அப்படின்னு 2 பேருக்குள்ளேயும் ஒற்றுமையாக இருக்கும். ஆனால் ரசிகர்களை பொறுத்தவரைக்கும் அடிச்சுக்காத குறையில தான் அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணி இப்போ நான் அந்த தேட்டரில் எங்கள் படம் தான் ஓடணும், இந்த தேட்டரில் இவர் படம் தான் ஓடணும், இல்லை எங்களுக்கு 2 ஷோ கொடுங்கன்னு சொல்லி 2 பேரோட ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே இணங்க பணங்க பார்த்தீங்கன்னா போட்டியாக தான் இருப்பாங்க. இன்றைக்கும் பாருங்கள், நடிகர் திலகத்தோட திரைப்படமாக இருக்கட்டும், அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் திரைப்படமாக இருக்கட்டும், 2 படம் ரிலீஸ் ஆகி இந்த திரைப்படம் ஒன்று கதை விடாத போய் அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குவாதங்களை ஈடுபடுவாங்க. நடிகர் திலகத்தோட இருக்கட்டும், இல்லை புரட்சி தலைவரோட ரசிகராக இருக்கட்டும், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா 2 பேருமே விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரசிகர் பட்டாளத்தை சம்பாதிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அன்றைய காலம் என்பது ஒரு பொற்காலம். அந்த காலகட்டத்திலையுமே புரட்சி தலைவர்கள் 136 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. குறிப்பாக அத்தனை ஆண்டுகளும் ஹீரோவாக தான் நடிச்சிருக்காரு. சைடு ஆக்டிங்லாம் எந்த ஒரு திரைப்படத்தில் நடிகை கிடையாது. ஆனால் நடிகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்க ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷனோட அப்பா வேடம், புள்ள வேடம் அப்படின்னு சொல்லி நிறைய வேடங்களில் நடிச்சிருக்காரு. ஆனால் ஒரே ஹீரோவாக நடித்து மறைந்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் இருக்காங்க. அதனால தான் நடிகர் திலகத்தோட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒருபடி முன்ன. ஆனால் நடிப்பின் திலகமாக இருப்பது நடிகர் திலகம் தான் நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு வெற்றி படங்களை கொடுத்தவர். இவரோட வெள்ளி விழா திரைப்படங்கள் என்று பார்த்தீங்கன்னா ஒரு 10 திரைப்படத்துக்கு மேலே வெள்ளி விழா திரைப்படங்களை கொடுத்திருக்காரு. குறிப்பாக நடிகர் 20 படத்துக்கு மேல கொடுத்திருக்காரு. இருந்திருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கார வேலன், அது ரிக்ஷா மாமா, அந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சூப்பரான மக்களுக்கு நல்ல ஒரு மெசேஜை கொடுத்திருப்பாரு. மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, அந்த விவசாயிகளுக்கு எப்படி ஒரு தாய்மார்களுக்கு அரவணைப்பு கொடுக்கும் அந்த மாதிரி படங்களை நிறைய கொடுத்துருப்பாரு. அந்த திரைப்படங்கள்லாம் கட் அவுட் பேனர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் சண்டை பிரச்சனை வந்திருந்தாலும் ஒற்றுமை அவங்களுக்குள்ள இருப்பாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள ஒற்றுமை இருக்கும். ஆனால் நடிகர்களுக்கும் சரி, இவங்க 2 பேருமே இப்போ அஜித் விஜயன் சொல்லி 2 பேரும் எப்படி பேசிக்கிறாங்க அதே மாதிரி தான் இருக்கும். குறிப்பாக அன்றைய காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நடிகர் திலகம் 2 பேரும் நல்ல நண்பர்கள். இருந்திருந்தாலும் இவங்க ரசிகர்கள் தான் ரொம்ப சண்டையிட்டு விடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கம்ப மாட்டார். ரசிகர்களுக்குள்ள சின்ன போட்டி பொறாமைகள் இருக்கத்தான் செய்யும். அதை கண்டுக்காம நம்ம ரசிகர்களை அரவணைப்பில் கொண்டு போகிறார். அது மாதிரி புரட்சி தலைவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நான்வெஜ்கள் சாப்பாடு போட்டு அழகு பார்க்கக்கூடிய ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். தன்னோட ரசிகர்கள் வந்தாலும் சரி, மற்றபடி உதவிகளும் சரி, தான் உழைத்த பணத்தை மக்களுக்காக செலவிட்ட ஒரு தலைவன் அன்றைய காலகட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். இன்னைக்கு நடிகர் திலகமா பார்த்தீங்கன்னா பிரபு அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சிருப்பாரு. ஆனால் நடிகர் திலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் உழைத்த பணத்தையும் சரி, அரசியலில் இருந்தும் சரி, மக்களுக்காக நிறைய விஷயங்களை செலவிட்டு இருக்கிறார், ரசிகர்களுக்காக நிறைய விஷயங்களை செலவு பண்ணியிருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு தைரியமான ஒரு விஷயம். அது மாதிரி ஒரு பிரச்சனை என்றால் அந்த இடத்துல வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சொல்லிட்டு அடிக்கக்கூடியவர். ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா லட்சுமியே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க, அந்த மாதிரி காஷ்மீரில் நடைபெற்ற ஒரு சின்ன ஒரு படப்பிடிப்பு அந்த மாதிரி தைரியமாக. ஆனால் நடிகர்கள் போட்ஸாக பேசுவார், எல்லா விஷயத்தையும் இறங்குவார். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் மிக ஆளுமையாக களத்தில் இறங்கி குதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதனாக திகழ்ந்திருக்காரு. குறிப்பாக நம்மளோட கருத்துக்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் புரட்சி தலைவராக நடிகர் திலகமா என்று பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஈக்குவலான ஒரு மரியாதை தான். ஆனால் அவங்களோட ரசிகர் தான் அவங்கள வேறுபடுத்தி காட்டுவாங்க. 2 பேருமே சூப்பர் டூப்பர் திரைப்படங்கள் கொடுத்திருக்காங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படங்கள் கொடுத்து அவர் 300 திரைப்படத்துக்கு மேல நடிச்சிருக்காரு. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா போன்ற. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்ல மட்டும் நடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து தெலுங்குலையும் 1-2 படங்களை நடிச்சிருக்காரு. ஒரு சூப்பரான ஒரு நடிகர் திலகத்தோட ரசிகர்களும் சரி, புரட்சி தலைவர் ரசிகர்களும் சரி, 2 பேருமே சூப்பராக தான். வேறுபாடுகள் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒற்றுமை உண்டு. ரசிகர்கள் தான் நடிச்சிருப்பாங்க. இதுல யார் பெரியவர் சிறைவர் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.